ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் த்ரூ கிரேட்னஸ் அப்படிங்கிற மானுவாவோட 38வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கெட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃப்ரிசியா அப்படிங்கிற ட்ரூ பிளட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரிசியாவை அவனோட பிளட் கிறிஸ்டலை வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ, நான் உங்க கிளான் லீடரை பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு அந்த வேம்பியர் கிளானோட லீடர்கிட்ட போய் சண்டை போட போயிருப்பான். அந்த முல்லோ அப்படிங்கிற வேம்பியர் லீடரும் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு அண்டெத்து சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அமைச்சிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஃப்ரிசியாவும் என்ன தைரியம் இருந்தா இந்த இடத்துல இந்த அண்டெத் கிரீச்சரை சமன் பண்ணிருப்பீங்க, இந்த ஒரு சில அண்டெத்தை வச்சு என்ன சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரிசியாவும் அங்க இருக்க அண்டெத் எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டுக்கிறா. அப்ப அந்த முல்லோவும், ஃப்ரிசியா நீ கேபிட்டல்ல என்னோட சபார்டினேட்டா இருந்த, இப்ப நீ என்ன எதிர்த்தே சண்டை போடுறியா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கொஞ்சமாவது தெரியுதா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, லார்டு முல்லோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கொடையை கீழே போட்டு, நான் உங்களுக்கு சபார்டினேட்டா இருந்து சண்டை போட்டதெல்லாம் ஒரு காலம், ஆனா இப்ப என்னோட மாஸ்டர் ஹேண்ட்ஸ், அதனால நான் அவருக்கோசரம் தான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும், இல்ல நீ சொல்றது எனக்கு புரியல, என்னோட சபார்டினேட்ஸ்லாம் எனக்காக இங்க உயிரியே தருவாங்க, நான் அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ட்டு அவனோட கையில ஏதோ மேஜிக் பவர் கேதர் பண்ணிட்டு, எனக்கு கீழே ஒரு சபார்டினேட்டா இருக்க எல்லாருமே அவங்களோட முழு மனசோட தான் எனக்காக வேலை செய்யறாங்க, உன்ன மாதிரி யாரும் ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும், லார்டு சரி ஓகே நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப இந்த பேர்கோஸ் லீகோட ஒரு பிளட் லைன் தான் என்னோட மாஸ்டர் ஹேண்ட்ஸ், அவரு சொல்றத தான் இனிமே நான் கேட்பேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும், என்னது பிளட் லைனா, இவன் நம்ம பிளட் லைனா, நீ என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் நம்புவோம்னு நினைச்சியா அப்படின்னு அவனோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு, இதுதான் பார்கோஸ்லி கிளானோட பிளட் டெக்னிக், பிளட் மிஸ்ட் அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இது வந்து பிளட் பேரியர் தானே, இவன் என்ன பார்கோஸ்லி கிளானோட பிளட் சாசஸரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல இது அந்த முல்லோவோட டொமைன், இந்த டொமைனுக்குள்ள நான் இருக்கிறதுனால என்னோட தலை ரொம்பவே வெயிட்டா இருக்கு, என்னோட பாடி கூட இப்ப மூவ் பண்ண முடியல, இப்ப நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த முல்லோவும், டே இதெல்லாம் நீ என் கூட சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு, நான் தான் உன்னோட மாஸ்டர், நான் கூப்பிடுறதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு யாரையோ சமன் பண்றான். அட இந்த வேம்பியர் நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடியே சண்டை போட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் அவதார் டிஸ்மிஸ் வச்சு தப்பிச்சு போயிருப்பான். அவன் தான் இவனோட பேரு ஆபர். அப்ப அந்த ஆபரும், மாஸ்டர் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த முல்லவும், டே ஆபர் பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, அங்க இருக்கான்ல அந்த பைத்தியக்காரனை போய் முதல்ல கொல்லுடா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த ஆபரும், அட அவ்வளவுதானே, சரி ஒரு நிமிஷம் இருங்க கொண்டுட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டான். நம்ம ஹீரோ ஃப்ரிசியா ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும், ஓ இவன் பேரு ஆபரா, இவன் தானே என் கூட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவன், இவன் ஒரு அசாசின் டைப் பியூர் பிளட்டா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ஆபரும் அட்டாக் பண்றான். நம்ம ஃப்ரிசியா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஸ்கில் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆபருக்கு பின்னாடி வந்து அவனோட பிளட் மேஜிக் வச்சு அந்த ஆபர் அப்படிங்கிறவனை புடிச்சிட்டான். அப்ப அந்த ஆபரும், இல்ல என்னது பிளட் பைண்டிங் மேஜிக்கா, இவனால முல்லோவோட டொமைனுக்குள்ள எப்படி பிளட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், நீ கொஞ்ச நேரம் இங்கே இருடா தம்பி அப்படின்ட்டு, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த முல்லோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த ஆபர் அப்படிங்கிறவனும், அங்க எங்கடா போற, ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, முல்லோ அங்க இருந்து தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அந்த பிளட் மேஜிக்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் அந்த முல்லோவை அட்டாக் பண்றதுக்கு அவன் கிட்ட போயிட்டு, நீ எப்படா தப்பிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆபர் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோட கதையை முடிச்சிருப்பான். நம்ம ஹீரோவும் தப்பிச்சுட்டு, டே குழந்தை பையா நீ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குற, முதல்ல உன் கதையை முடிக்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆபர் அப்படிங்கிறவனோட ஸ்பீடுக்கு மேட்சா நம்ம ஹீரோவும் சண்டை போட்டு எடுக்கிறான். அப்ப அந்த முல்லவும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க வேம்பியர் கிளான்லயே இந்த ஆபர் அப்படிங்கிறவனோட ஸ்பீடு இதுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது, ஆனா இவன் என்னடா இவனோட ஸ்பீடுக்கு மேட்ச்ல சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஷாக்லயே அவங்களோட சண்டையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃப்ரிசியா வந்து அந்த ஆபர் அட்டாக் பண்ண வரா. அப்ப அந்த ஆபரும், என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஃப்ரிசியாவும் அந்த ஆபர் அட்டாக் பண்ணி அவனோட தலையை தரையில வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு, என்னது ஆபர் நீயா, சரி இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது, வா கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லவும், இல்ல இப்ப ஃப்ரிசியாவும் ஆபரோட ஸ்பீடை மேட்ச் பண்ற அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கா. அப்புறம் அந்த வேம்பையர் அவன் என்னோட இன்னொரு சபார்டினேட்டையும் அவன் பக்கம் எடுத்துக்க பாக்குறான், இவன் யாரா, இவங்கிட்ட இருக்க இது என்னடா பவர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த முல்லோக்கு மேல இருந்து,
டே தம்பி, சண்டை நடக்கும் போது சுத்தியும் புத்தியும் பார்க்கணும். நான் ஒருத்தன் இருந்தேனே, எங்க போனேன்னு யோசிக்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த முல்லோவை அட்டாக் பண்ண வரான். அந்த முல்லோவும் ஷாக் ஆயிட்டு, பைத்தியக்காரனா இவன் என்னோட டொமைன்ல இருக்கேன் அப்படிங்கறத மறந்துட்டான். இப்ப நான் இவனை அட்டாக் பண்ணேன் அப்படின்னா இவனால கண்டிப்பா டாஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு, டே முடிஞ்சா இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி ஏதோ ஒரு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, என்னது டாஜ் பண்ணுமா, நான் ஏன்டா அதை பண்ணோம் அப்படின்னு அவனோட அட்டாக்க ஒரு கையில வாங்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட கையே ரெண்டா கட் ஆயிருச்சு. கை போனதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த முல்லோவோட கழுத்தை பிடிச்சி, இன்னைக்கு நான் உன்னை சாவடிக்க போறேனே அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும், இல்ல இவன் என்ன டீமனா, அவனோட ஒரு கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ன கொல்றதுக்கு வந்திருக்கானா, இவன் யாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், நான் யாருன்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்கிற, கவலைப்படாத நானே சொல்றேன் அப்படின்னு அவனோட கட்டான கையை மறுபடியும் ஹீல் பண்ணிட்டான். அப்ப அந்த முல்லோலாம் ஷாக் ஆயிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படி அவனோட கையை இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், டே தம்பி பயப்படாத, பயம் மூஞ்சில தெரியுது பாரு, நான் ஒன்னும் உன்னை கொல்லலாம் மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும், என்னது நீ என்ன கொல்ல மாட்டியா அப்படின்னா எதுக்குடா இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து, நான் என்ன பண்ண போறேன்னு தானே தெரிஞ்சுக்கணும், நான் இப்ப உன்னோட லீடர்ஷிப் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவனோட பிளட் அப்சர்வ் பண்ண போறான் நடக்குது. அப்புறமேட்டுக்கு புதுசா ஏதோ ஒரு இடத்தை காட்டுறானுங்க. அங்கேயும் ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள ஏதோ ஒரு வேம்பியர் பொண்ணு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த வேம்பியர் பொண்ணு முழிச்சிட்டு, எனக்கு வேற தூக்கமா வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா கூட ஆக மாட்டேங்குது, சரி ஓகே இங்க படுத்து தூங்கிட்டு தான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது, இப்ப நான் வேற ஹெல்ப் பண்ண போகணும், அப்புறம் இங்க ஏதோ நடந்த மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல, என்னோட சில்ட்ரன்ஸ் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறா. கைஸ் அடுத்த எபிசோடு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் கைஸ் 17ஆம் தேதியிலேருந்து புது மான்வா நம்ம சேனல்ல வந்துடும். உங்களுக்கு ஏதாவது மான்வா சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு மான்வா போடலான்ட்டு இருக்கேன். அந்த மான்வாவை நான் 17ஆம் தேதி அப்லோட் பண்ணிடுறேன். அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதையே கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு மான்வா சொல்லுங்க. எனக்கு 17ஆம் தேதியோட எக்ஸாம் முடியுது கைஸ், அதுல இருந்து நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் கைஸ் நம்ம ஒரு வாரமா வீடியோ போடாததுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால நீங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கெட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோட லென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சாரி கைஸ். நான் அடுத்த எபிசோட நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.